الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بالآخرة يؤمنون به وهم على صلاتهم يحافظون آمنا بالله. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم جعلت قرة عيني في الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நாமெல்லாம் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் என்றால், பிரியப்படுகிறோம் என்றால், அல்லது பிரியப்படுவதாக சொன்னோம் என்றால் அப்படியே வாழ்கிறோம் என்று பொருள் அல்ல. சொல்லுவோம், ஆனால் அதன்படி வாழ மாட்டோம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுவோம், ஆனால் அப்படி இருப்போமா என்றால் இருக்க மாட்டோம். பெரும்பாலும் பாருங்கள், உதாரணமாக அல்லாஹ்வை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம். ரசூல் நாயகத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அடிக்கடி நாம் சொல்லுவோம். நம்முடைய பெற்றோரை, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் அந்த தாய் தந்தையரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த முஹப்பத்தை, அந்த அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம்? அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதிலே நம்மில் பலரும் ஏற்ற வித்தியாசத்தோடு இருப்பார்கள். காரணம், விருப்பம் ஒன்றாக இருக்கும், செயல்பாடுகள் மற்றொன்றாக இருக்கும். ஆனால் நமது உயிருக்கு உயிரான, உயிரோடு மேலான கற்பனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு 3 விஷயங்கள் பிடிக்கும் என்று சொன்னார்கள். அதை பிடிச்சதின்படியே வாழ்ந்தார்கள். அதை 3வதாக சொன்னது, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். என்ன கருத்து? எனக்கு தொழுகையும் ரொம்ப பிடிக்கும். எப்படி வாசனை திரவியங்கள் பிடிக்குமோ, எப்படி பெண்களின் அந்த மகத்துவம், அவர்களுக்கான கல்வி ஞானம் எனக்கு பிடிக்குமோ, அதே போல தொழுகையும் எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக, என்னுடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தொழுகை என்பது ஒரு பிரதானமான அமல். அது யார் அதை லேசானதாக எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அது லேசானதாகவே ஆக்கப்படும். தொழுகைக்கு வருவதற்கு அவருக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது. தொழுவதற்கான ஆர்வங்களில் அவருக்கு குறை இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுக்காக அவருக்கு அதை ரொம்ப லேசான ஒரு அமல் மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த நோய் எந்திரிச்சு பிரஷ் பண்ணி டீயை குடிச்சு ஃப்ரெஷ் ஆகுது எப்படி ஒரு அன்றாட நடைமுறை அமலாக ஒரு மனிதருக்கு இருக்கிறதோ, அதுபோல முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை அப்படி ஒரு சாதாரணமான அமலாக ஆக்கிட்டான். ஒரு நோன்பு மாதிரி. நோன்பு மாசம் வரப்போது நம்மை நம்ம தயார்படுத்திக்கிறோம், இப்பவே நாம் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் என்று ஒரு தயாரிப்பு. ஒரு ஜக்காத்தை போல அதற்கான பொருள்கள் நம்மிடத்தில் குவிந்திருக்கிறதா என்று யோசித்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய சூழல் எல்லாம் தொழுகையில் இல்லை. வாக்கு சப்தம் கேட்டதா, எழுந்தோமா, உதவு செய்தோமா, உடை மாற்றினோமா, பள்ளிக்கு வந்தோமா, பெரிய ஒரு ரிஸ்கான காரியம் எல்லாம் இல்லை. லோருடைய நேரத்தில் வாக்கு ஒலிக்கப்பட்டதா, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம உடுத்திருக்க ட்ரெஸ்ஸே அந்த நல்ல ட்ரெஸ் தான், அப்படியே தொப்பியை எடுத்துட்டு பள்ளிக்கு வந்துடும். பாருங்க, ஒரு லேசான அமல் மாதிரி ஆக்கப்பட்டது. ஆனால் இது கூட முஸ்லிம்களில் பலருக்கு ஒரு கஷ்டமான அமலாக, ஒரு பாரமான அமலாக தெரிகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அமல், இந்த தொழுகை என்பது யாருக்கு பாரமாக இருக்கும் என்று சொன்னால், பயபக்தியாளர்களை தவிர்த்து மற்ற எல்லோருக்குமே இது பாரமாகத்தான் இருக்கும். யாருக்கு பயபக்தியாளர்கள்? அல்லாஹ் தஆலாவினுடைய அச்சமும் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற சிந்தனை உள்ள ஆட்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கிறது. இதற்கு என்ன கருத்து? மூமின்களுக்கு தொழுகை என்பது இலகுவான அமலாக ஆக்கப்பட்டது.
தொழுகையில கண்குளிர்ச்சி உண்டுன்னு சொன்னாங்க. சொன்னபடி தொழுகை கடமையாக்கப்படும் முன்பே அவர்கள் சில பல ரக்காத்துகள் தொழுது வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு மில்லத்தின்படி, வழிமுறையின்படி தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு அப்பொழுது தொடங்கி தன்னுடைய அந்த வஃபாத்தினுடைய அந்த காலை பொழுது சுபகு தொழுகை வரை தொழுது வந்தார்கள். ஒரு போர்க்களத்துல கந்தத்து போர் என்று என்னுடைய ஞாபகம். போர்க்களத்துல அசருடைய தொழுகையை தொழவிடாமல் தடுத்து விட்டார்கள் எதிரிகள். அந்த நேரத்தில் மும்முரமான போராகி போச்சு. அந்த போர் முடியவும் சூரியன் மறையவும் சரியா போச்சு. போர் முடியவும் சூரியன் மறையவும் சரியா போச்சு. இப்ப எங்கிருந்து அசர் சொல்ல முடியும்? ரொம்ப வருத்தப்பட்டு அந்த எதிரிகளை ஒரு கட்டத்தில் சபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அசர் தொழுகையை தொலைவிடாமல் தடுத்துட்டாங்களே. கொஞ்சம் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தால் நாம தொழுதிருக்கலாமே என்று வருத்தப்பட்டார்கள். அது வேணும் என்று விடல. அது ஒரு போருடைய மும்முரம். அங்கே நாம இருந்து அதிலிருந்து விலக முடியாது. அப்ப இதை தவிர்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த சமயத்திலும் தொழுகையை விட்டதில்லை. இதுதான் தொழுகையினுடைய கண்குளிர்ச்சி என்று சொன்னதற்கு அடையாளம். நானும் தான் சொல்லுகிறேன், தொழுகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று. ஆனால் எத்தனை தொழுகைகளுக்கு அதாவாகிறேன், எத்தனை தொழுகைகளின் வாக்குறுதிகளை கேட்டும் நான் கேட்காத போல் இருந்து கொண்டிருக்கிறேன். யோசித்து பார்க்க நமது நாயகம் எங்கே? அவர்களை பிரியப்படுவதாக சொல்லுகிற நாம் எங்கே? நபி அவர்களுக்கு தொழுகை பிடித்தமானதாக இருந்தது, அப்படியே வாழ்ந்தார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு உறங்கிக் கொண்டிருப்பார்கள். தஹஜ்ஜுத் நேரம் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எழுப்பி, ஆயிஷாவே, என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு நீ அனுமதி கொடுப்பாயா என்று கேட்டார். எதற்காக அப்படி கேட்கணும்? மனைவியோடு நான் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான நேரத்தில், ரப்புக்கான நேரத்தை ஒதுக்கிற போது ஒரு அனுமதி கேட்பது என்பது ஒரு புஸ்தகம் ஃபாதரா இல்லை. நீங்க வணிகர் பெற்றுக்காதீங்க, தூங்குறாங்க. நீங்க எந்திரிச்சு தாங்க சொல்லுது. நீங்க அந்த அப்பாவை எழுப்பி அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சு உங்களால என் தூக்கம் போச்சு நாம சொல்ற மாதிரி ஆக்கக்கூடாது. பொதுவா ஒரு புஸ்தகமான ஒரு அவன் அவங்களையும் சேர்த்து துறவிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் நேரத்திலே எழுந்து அல்லது ராத்திரி நேரத்திலே நடுநிசியில் எழுந்து தன்னுடைய மனைவியிடத்தில் தொழுவதற்கு அனுமதி கேட்டு தக்பீர் கட்டி தொழுதார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப என்ன புரியுது? சொன்னார்கள், எனக்கு தொழுகை பிடிக்கும், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகை என்று சொன்னார்கள். சொன்னபடி வாழ்ந்து காட்டினார்கள். இந்த உம்மத்திலே நம்முடைய முன்னோர்களில் பலர் தொழுகை என்றால் உசுராக வாழ்ந்து கொண்டிருந்தார். தொழுகை அவருக்கு அப்படி ஒரு உசுரான பொருள். தன்னுடைய மனைவி, மக்கள், சொத்து பத்துகள் இதையெல்லாம் விட தொழுகைக்கான நேரம், தொழுகை என்பது அவங்களுக்கு அவ்வளவு பிடித்தவாழ்வாக இருந்துச்சு. நம்முடைய முன்னோர்களிலே ஷேக் அப்துல் வாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற போது சொர்க்கத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். மக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க, தன்னுடைய முறைகளுக்கு செய்யும் போது என்ன சொல்றாங்க? சொர்க்கம் என்பது அது அமல்களுக்கான இடம் இல்லை, அங்கே தொழுகை எல்லாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாங்க. சொல்லும் போது மகிழ்ச்சியா சொல்றோம் இல்லையா? சொர்க்கத்தை பத்தி நம்ம பேசுறோம், அதுல என்னங்க சோகம்? சொர்க்கத்தை பத்தி பேசும்போது மகிழ்ச்சியோடு சொல்லணும். சொல்லணும் சொர்க்கத்தில் அது ஒண்ணு இது ஒண்ணு. ஆனா இவங்க அங்க தொழுகை இல்லையா அப்படின்ட்டு ஒரு சோகமாகவே சொன்னாங்க. அப்ப முரீதுகள் ஒருத்தர் கேட்கிறாரு, ஷேக் அவர்களே, ஏன் இதை போய் சோகமா சொல்றீங்க? தொழுகை சொர்க்கம் என்பது அது அமல்களின் வீடு இல்லையே, அது கூலியை அடையக்கூடிய இடமாச்சு. அங்க போய் நீங்க எதுக்கு தொழுகை இல்லைங்கிற வருத்தத்தோட சொல்றீங்க? அப்ப அந்த ஷேக் அப்துல் வாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, தொழுகை இல்லாத ஒரு சொர்க்கத்தை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. தொழுகை இல்லாத ஒரு இடத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு சந்தோஷம் இல்லை. அவர்களின் பெண்கள் உண்டு, மற்ற ஞாபகங்கள் உண்டு, சுகபோகமான வாழ்க்கை உண்டு. ஆனாலும் தொழுகை இல்லை என்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க. இது நம்முடைய உண்மத்தில் இருந்த முன்னோர்கள், பெரியவர்கள், சுவாமிகள். அப்போ அவர்கள் தொழுகையை பிடிக்கும் என்று நினைத்தார்கள், அதன்படியே வாழ்ந்தார்கள். நாமும் இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய கண்குளிர்ச்சியாக தொழுகையை ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
ஒரு காரியத்துக்கு போகிறோம் என்று வை, பரவாயில்லை, பரவான தொழுகைகளை தாண்டி உங்களுடைய காரியத்தை சாதிக்கவும் நீங்கள் தொழுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சாதிப்பார்? ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னு ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு, அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஸலாத்துல் இஸ்திகாரா. கயிறை தேடி நாடி தொழக்கூடிய 2 ரக்காத்து. ஒரு பாஸ்போர்ட், ஒரு விசா, ஒரு விஷயமாக போறோம், இல்ல வேற ஏதேனும் ஒரு காரியத்துக்கு போறோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொன்னா ஒரு உதவி செய்து விட்டு 2 ரக்காத்து. யா அல்லாஹ், நான் போகக்கூடிய காரியத்தை நீ கைராக ஆக்கித்தான், அதை லேசாக ஆக்கித்தான், அதை வெற்றிகரமாக ஆக்கித்தான், அதை சிகிச்சை ஷிஃபாவானதாக ஆக்கித்தான் என்று ஒரு மனுவை போட்டுட்டு போவேன். நம்ம மனுவை போடாவிட்டாலே அல்லாத நிறைவேற்றதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். நம்மளை ஒருபோதும் கைவிடலை. ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த வழி, நபிகள் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த ஒரு வழி என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிற போது, ஒரு விஷயத்துக்கு போகிற போது 2 ரக்காத்து தொழுது ரப்பிடத்துல ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தொழுகையை கற்றுத்தரப்பட்டுள்ளது. காரணம், நாயகத்திற்கு தொழுகை அவ்வளவு பிடிக்கும். அப்போ நமது நாயகத்தை நேசிக்கிற நமக்கும் தொழுகை பிடித்தமானதாக ஆக வேண்டும். வல்ல நாயகன் நம்மை இறுதி மூச்சு வரை தொழக்கூடிய தொழுகையாளிகளாக, அல்லாஹ்வுடைய நினைவுகளை வாழக்கூடிய நல்லவர்களாக ஆக்கியவர்களாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.